நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் வேந்தன்பட்டியில் இருக்கின்றோம். வேந்தன்பட்டியில் ஸ்ரீ வாரி அள்ளித்தரும் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகமானது நாளை நடக்க இருக்கின்றது. இந்த கோவிலானது உலக புகழ்பெற்ற நந்தி ஆலயத்திற்கு மிக அருகில் பக்கத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்த சிதம்பரமணன் அவர்களும் ஆறுமுகானன் அவர்களும் இப்பொழுது நமது நேயர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கோவிலை பற்றி நம் நேயர்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். இந்த ஸ்ரீவாரி அள்ளித்தரும் பெருமாள் திடீர்னு ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு எனது தம்பி சிதம்பரம் கனவில் வந்து சொன்னார். அவர் கனவில் சொன்னார், அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதுக்கப்புறம் உடனே ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்டபோது, உங்கள் ஊருக்கு வர இருக்கிறார், நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதை ஒப்புக்கொண்டு நாங்கள் இந்த வேலையை ஆரம்பித்தோம். நான் இது எல்லாரையும் சேர்த்தா எவ்வளோக்கும் சேர்ந்து வருமா அப்படின்னு சந்தேகம். எவ்வளோ செலவு வந்தாலும் நம்ம 2 பேருமே செய்வோம் என்று கூறி இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்பொழுது எங்களுக்கு முத்துப்பட்டாச்சாரியார் எங்கள் கூட உதவியாக வந்தார். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவர் நவநீதப்பற்றும் எங்கள் கூட வந்தார். அவர்கள் ஒவ்வொரு வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் முதலில் கட்ட ஆரம்பித்தோம். நீங்கள் முதல்ல கவர்மெண்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நீங்களாக கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் தாசில்தாரை பார்த்து இந்த இடத்த பற்றியெல்லாம் சொல்லி அவரோடு எங்களுக்கு அதை அனுமதி கொடுத்து எங்களுக்கு ஒரு லெட்டர் தந்தார். பிறகு நாங்கள் சென்னை சென்று நெல்லியன் அவர்களையும் மறக்க முடியாது. அவர்கள் எங்களை கூட்டி போய் இந்த மாதிரி இங்கே அப்ளை பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்ளை பண்ண வேண்டும் கூறி நாங்கள் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்தோம். அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் வருது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிவிட்டது. 3 மாதம் கழித்து வந்து ஒவ்வொரு படியும் அளந்து, பெருமாள் இவ்வளவு உயரம் இருந்தால் கதவு இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், பெருமாள் பார்வை நேரே கடலுக்கு பட வேண்டும், இவ்வளவு கடலுக்கும் பெருமாளுக்கு இவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு படியாக சொல்லி, அதுபடி முத்துப்பட்டர் கூடவே இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு அழகாக சொல்லிக் கொடுத்து, அது நாங்கள் எல்லா சாமியும் சுற்றி வர வேண்டும். எல்லா சாமியும் சுற்றி வந்தால் அதுக்குள் சுற்றி வர முடியாது, அவ்வளோ சின்ன இடம். அதில் அப்புறம் முத்துப்பட்டர் சொன்னார், இந்த சாமியை நம்ம கற்பகிரத்தை ஒட்டி கொண்டு வந்துருங்கள், அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்பகிரத்தை சுற்றும் பொழுது நீங்கள் சுற்றி வந்துடலாம் என்று சொல்லி 2 தாயாரையும் ஆண்டாள் ஆச்சரியம் கற்பகிரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டோம். மற்ற சாமியெல்லாம் எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியாது, ஏதோ தூக்கி வைக்க வேண்டும் நினைத்தேன். ஆனால் அது பூராக அழகாக அமைதியாக பிரமாதமாக செய்து கொடுத்தார்கள். எனது மகன் திரு பாபு தண்டபாணி அதற்கு மேலே அவர் மேலே போய் 8 அடி உயரத்துக்கு எனக்கு ஒரே டைல்ஸாக போட வேண்டும் என்று கூறி அதற்கு பார்டர் கட்டி எல்லாம் செய்து கொடுத்தார்கள். அது போக போக அழகாகி கொண்டது. அப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவழித்து 2 போர்டு வச்சிருக்கிறார்கள். அப்படி எல்லாமே நம்மை தேடி வந்தது. இன்று சாயந்தரம் அவர் நம்ம கீழே உள்ள அஸ்தான பீடத்துக்கு ரெடி ஆகிவிட்டது. அது இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சரஸ்வதி மாலை, அது கிட்டத்தட்ட 45 சரஸ்வதியும் ஒரு இதுவும் சேர்ந்து ஒரு மாலை வருகிறது. அது இந்த 5 மணிக்கு சாத்தப்படும். அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதில் எல்லா அமைப்பும் அதற்கு முழு மூச்சும் எங்கள் பட்டாச்சாரியார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். பட்டாச்சாரியார் அவர்கள் டிலிட் டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் படித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆல்ரெடி இதில் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக மெட்ராஸில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையே எங்களுக்கு வாரம் வந்து ஒவ்வொரு வழியும் சொல்லிக் கொடுத்து, அவர் எங்கள் நவநீதப்பட்டர் எங்களுடைய கல்லூரியில் உள்ள பிள்ளையார் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவரும் சொல்லி எங்களை நல்ல வழி நடத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம், இதனால் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாராவது திருப்பதி போகவில்லை என்றால் கவலையை விடுங்கள். நீங்கள் இங்கே வந்து சென்றால் உங்களுடைய நீங்கள் பிரார்த்தனைகள் நடந்தேறும் என்று சொல்லி
நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் பர்டிகுலரி நெல்லியன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எதுவுமே நம்ம நினச்சி பண்ணலை, எல்லாமே ஆண்டவனுடைய ஒரு அனுகிரகம் தான். காலையில் 4 மணிக்கு அள்ளித்தரும் பெருமாள் அப்படின்னு பேர் வருது. மத்தியானம் 1:30 மணிக்கு, ராத்திரி 1:30 மணிக்கு கற்பக விருஷம் நினைப்பில் வருது. அப்புறம் அதை தேடி பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் அதுவாக அமைஞ்சது தான், நம்மளுடைய இதுவே இல்லை. அவ்வளவும் அதுவாக அது அந்தந்த இடத்துல இதாக இருக்குது. எங்களுடைய திறமைகள் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகம். அதை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது அடுத்தது கைட் பண்ணுறதுக்கு ஆண்டவன் இருக்கார். அவர் சில ஆட்களை காட்டுறார். நெல்லியன் முத்து பட்டாச்சாரியார், அது மாதிரி அவங்க தான் முத நம்ம திருப்பதியில் சிலை வாங்க முடியும் அப்படிங்கிற இதை சொன்னவங்க நெல்லியான் அவர்கள். அதை ஒட்டி நமக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சுறாங்க. நாளைக்கு இது நடக்குதுனாக்க எல்லாருடைய முயற்சினாலையும் எல்லாருடைய நல்ல எண்ணங்களாலையும் நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறத விட நம்ம அனைவரும் எல்லாரும் வேந்தம்பட்டிக்கு பெருமாள் வர்றார் அப்படிங்கிறது. இந்த இதில் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வேந்தம்பட்டிக்கு பெருமாள் வந்துட்டாருங்கிறத. திருப்பதிக்கு போய் சீனியர் சிட்டிசன் டோக்கனுக்கு க்யூவில் நின்று டோக்கன் கிடைக்கல அப்படின்னு வெளியில் வர்ற நேரத்தில் எல்லாருக்கும் நார்மலாக அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் காத்திருந்து எல்லாம் போய் வாங்கி கிடைக்கலன்னா ஒரு மனசில் ஒரு தொய்வு இருக்கும். என்னடா இவ்வளோ தூரம் வந்தமே நடக்கலை. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு அசரீரி குரல் மாதிரி நானே வேந்தம்பட்டிக்கு வந்துட்டேனே, என்னையை தேடி இங்கேயும் வரணுமா? சத்தியமான வார்த்தை இது. உள்ளத்தில் சத்தமாக கேட்குது. இப்படி ஒரு இது நடக்கணும்னா பெருமாள் வந்துட்டார், அவர் வாயால் சொல்லிட்டார், நான் வேந்தம்பட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்றார். என்னையை தேடி இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறார். அதை நான் பட்டத்தை சொன்னால பட்டர் சொன்னார், உங்கள் அனுபவத்தை எல்லாரும் வேணும்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இது கொடுப்பாங்க உங்களுக்கு, பெருமாளுடைய படம் கொடுப்பாங்க. அதில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாளை திருப்பதி பெருமாளை அங்கே சென்று சேவிக்க முடியாதவர்கள் வேந்தன்பட்டியில் சேவியுங்கள், பெருமாள் வந்துட்டார். அதனால் உங்கள் அனைவருக்கும் அள்ளித்தரும் பெருமாள் நிறைய அள்ளித்தருவார். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். அதனால் இல்லை, எந்தெந்த தேவையோ படிப்புக்காக அயக்கிரிவர், ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்வந்திரி, எல்லாருக்கும் செல்வம் கொளிக்கணுங்கிறதுக்காக பெருமாளோட குபேரன், அவ்வளோ பேரும் உள்ளே இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் சேவித்து ஆண்டவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த ஆலய நிர்மாணத்தில் நம்ம சிதம்பரம் அண்ணன் கூடயும் ஆறுமுக அண்ணன் கூடயும் முழுமையான ஆலோசனைகள் இதெல்லாம் வழங்கினவங்க நம்ம மதிப்பிற்குரிய முத்து பட்டாச்சாரியார். அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்க இந்த கோவிலுடைய எப்படி வந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மம குரும் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரிகாஷ்யவமரீச்சி முகான் முனீந்திரான் சர்வானஹம் குலகுருன் பிரணமாமி மூர்த்னா மிருதுஹிருதயே தயே மிருதிதகா மஹிதே மஹிதே திருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விருடகிரி சர்வபௌமதயிதே மயிதே மஹதீம் பவுக நிதே நிதேஹி பவமூலஹராம் லஹரீம் ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்ஸதசே. இன்று ஒரு சுதினம். நம்முடையதான வேந்தன்பட்டியிலே நாளை மகா சம்பரோக்ஷணம் கண்டருளப் போகின்றதான ஸ்ரீவாரி அள்ளித்தரும் பெருமாளுடையதான ஆலயத்திலே நாமெல்லாம் கூடியிருக்கின்றோம். எதற்காக என்று கேட்டால் எம்பெருமானுடையதான அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த ஆலயமானது புதியதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. புதியதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளதான இந்த ஆலயத்தினுடையதான வழக்கங்களை எவ்வாறு அமைந்தது என்பதை நம்முடையதான வேந்தன்பட்டிக்கு இருக்கக்கூடியதான ஸ்ரீமான்
ஆறுமுகம் செட்டியார் அவர்களும் அவர்களுடையதான குடும்பத்தினரும் ஸ்ரீமான் சிதம்பரம் செட்டியார் அவர்களுடையதான குடும்பத்தினரும் இருவரும் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த வேந்தன்பட்டியிலே ஒரு விஷ்ணு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறப்பாக தன்னுடையதான முழு முயற்சிகளை செய்து ஸ்ரீ வைகானச ஆகம சாஸ்திரத்தின்படி எவ்வாறெல்லாம் கூறப்பட்டுள்ளதோ அதன்படி இந்த ஆலயத்தை நாம் மிகவும் சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று முழு முயற்சியை செய்து இந்த ஆலயத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே செய்து இருக்கின்றார்கள். வைணவ சாஸ்திரத்திலே பகவானேவ ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதயே ஸ்வயமேவ காரயதி, எம்பெருமான் தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்வதற்காக நம்மை ஒரு கருவியாக ஆக்கிக்கொண்டு அவனுடையதான கைங்கரியங்களை செய்து கொள்கின்றார் என்பது சாஸ்திரம். ஸ்ரீமான் சிதம்பரம் செட்டியார் கூறும்பொழுது கூறினார்கள், எனக்கு கனவிலே தோன்றினார், அவர் வந்தார், இங்கே நம்மை அருள்பாலிக்கப் போகின்றார் வேந்தன்பட்டியிலே என்று கூறினார்கள். 108 எம்பெருமான் திவ்ய தேசமானது வைணவத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. 108 எம்பெருமானுடையதான திவ்ய தேசத்திற்கும் நம்மாழ்வார் செல்லவில்லை. நம்மாழ்வார் புளிய மரத்தடியிலே திருக்குடுங்குடியிலே வீற்றிருந்தார். எம்பெருமான் அனைவரும் நம்பெருமானே நம்மாழ்வாரை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த புளிய மரத்தினுடையதான ஒவ்வொரு இலையிலும் வந்து என்னை பற்றி பாடு என்னை பற்றி பாடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். அதுபோன்று ஸ்ரீவாரி அள்ளித்தரும் பெருமாள் திருப்பதியிலிருந்து இங்கு வேந்தன்பட்டியிலே இருந்து கொண்டு நம்முடைய ஸ்ரீமான் சிதம்பரம் செட்டியாருடையதான மனதிலே கனவிலே தோன்றி நான் உங்கள் ஊருக்கு வருகின்றேன் என்று சொல்லி அவருடையதான சகோதரர் ஆறுமுகம் செட்டியார் அவர்களிடம் கூறி இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பதி ஸ்ரீனிவாச ஸ்ரீவாரி அள்ளித்தரும் எம்பெருமானை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பணியை செய்திருக்கின்றார்கள். அந்த பெரிய பணியை செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு புண்ணியத்தை தேடி இருக்க வேண்டும். அவ்வளவு புண்ணியத்தையும் தேடி அந்த புண்ணியத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் மிகவும் உயர்ந்ததான ஒரு தத்துவம். எப்படி நம்மாழ்வாருக்கு பெருமான் காட்சியளித்து நம்மாழ்வாருக்கு எப்படி திவ்ய திருவாய்மொழியை வேதத்தின் சாரமாக கூறக்கூடியதான திருவாய்மொழியிலே ஒவ்வொரு எம்பெருமானை பற்றியும் பாடி அந்த எம்பெருமானை நமக்கு கண்ணுக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதேபோல் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த வேந்தன்பட்டியிலே ஸ்ரீவாரி எள்ளுத்தரும் எம்பெருமானுடையதான திருவுருவத்தை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். அது நிறுத்தியிருப்பதற்கு காரணம் எம்பெருமானுடைய அருள். அப்படிப்பட்டதான அருளை நாமெல்லாம் மிகவும் சுலபமாக அடைய வேண்டும், எளிதாக அடைய வேண்டும் என்பதற்காக திருப்பதிக்கு சென்று எம்பெருமானை சேவிக்க முடியாதவர்கள் வேந்தன்பட்டியிலே வந்து ஸ்ரீவாரி அள்ளித்தரும் எம்பெருமானை சேவித்தாலே போரும், அங்கு சென்று செய்த பலனை இங்கு அடையலாம் மிகவும் எளிமையாக என்பதற்காக திருப்பதியிலிருந்தே எம்பெருமான் அனைவரும் இங்கு வரவழைத்து எம்பெருமானை இங்கு நமக்கெல்லாம் சேவை சாதிக்கும்படி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான சிறந்ததான ஆலயத்திலே எம்பெருமான் மிகவும் ஆஜானுபாகுவாக நின்று கொண்டு இருந்து நமக்கெல்லாம் தங்க கவச்சத்துடன் சேவை சாதிக்க இருக்கின்றார். நாளை முதல் இன்று காலையிலே மகாசாந்தி யஜ்யமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை 5 மணிக்கு எம்பெருமானுக்கு மகாசாந்தி திருமஞ்சனம் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி மகாசாந்தி திருமஞ்சனம் நடைபெறும். அந்த திருமஞ்சனம் நடைபெற்ற உடனே எம்பெருமானை சுத்தம் செய்து அலங்கரித்து எம்பெருமானுக்கு திருப்பதியில் என்றெல்லாம் ஆபரணங்கள்லாம் சாத்துகின்றார்களோ எவ்வாறெல்லாம் அவருக்கு வஸ்திரங்கள் சாத்துகின்றாரோ அதே போன்றதான வஸ்திரங்களை எம்பெருமானுக்கு சாத்தி எம்பெருமானுடையதான திருமார்பிலே ஸ்ரீதேவி பூமி தேவியும் சாத்தி எம்பெருமானை ஆவாகனம் செய்து அங்கு இருக்கக்கூடியதான திருப்பதியிலே நடக்கக்கூடியதான ஸ்ரீ வைகானச ஆகம முறைப்படியே இங்கும் வைகானச ஆகம முறைப்படி எம்பெருமானை பிரதிஷ்டை செய்து மகா சம்போக்ஷணம் செய்து நாளை முதல் நாமெல்லாம் அந்த திருப்பதி எம்பெருமானை இங்கேயே அனுபவித்து அந்த லட்டு பிரசாதத்தையும் சீகரிக்க இருக்கின்றோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உங்களிடம் நாங்கள் சொல்லிக்கொள்வதில் மிகவும் சந்தோஷத்தை அடைகின்றோம். எம்பெருமானுடைய ஆலயத்திலே சென்றவுடனே முதலில் கதவின் அருகிலே பின்புறத்திலே
ஸ்ரீ கருட பகவான் எம்பெருமானை பார்த்து இருப்பார்கள். அப்படியே சென்று இடது பக்கம் திரும்பினால் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் சேவை சாதிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மேற்கு பக்கம் நோக்கினால் பத்மாவதி தாயார் அழகாக கிழக்கு பக்கத்திலே நிறுந்திருந்து சேவை சாதிப்பார். அதன் அருகிலே தெற்கு முகமாக இருந்து கொண்டு தன்வந்திய பெருமான் இருப்பார். அப்படியே தொடர்ந்து பிரதட்சிணமாக சென்றால் மேற்கு புறத்திலே மதில் சுவரிலே கிழக்கு நோக்கி பள்ளிகொண்ட எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கின்றார். அவரை எதிர்த்து கோஷ்டத்திலே லக்ஷ்மி நிருசிம்மசுவாமி இருக்கின்றார். தெற்கு பிராகார கோஷ்டத்திலே லக்ஷ்மி வராகர் இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தெற்கு வடக்கு பிராகாரத்திற்கு வந்தால் குபேரன் அவர்கள் தெற்கு நோக்கி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார். அதன் அருகிலே கிழக்கு பாத்தாமாக கோதாதேவி ஆண்டாளானவள் இருக்கின்றாள். ஆண்டாளின் அருகிலே கோஷ்ட தேவதையாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வடக்கு நோக்கி இருக்கின்றார். அதனை கடந்து நாம் பிரதட்சிணத்திலே வந்தார் மேற்கு நோக்கி பக்த ஆஞ்சநேய சுவாமி இருக்கின்றார். அப்படியே பிரதட்சிணமாக சேர்த்தால் திருப்பதியிலே நேராக பார்க்கக்கூடியதான எம்பெருமான் நம்மெல்லாம் ஜரகண்டின்னு தள்ளிவிடுகிறார்கள். இங்கு யாரும் தள்ள மாட்டார்கள். எம்பெருமானை நேரடியாக நின்று சேவிப்பதற்காக எம்பெருமான் சர்வாபரண பூஷனாய் சர்வா அலங்கிருதனாய் சகஸ்ர சம்பத் கோடி இருக்கக்கூடியதான அந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு ஸ்ரீவாரி அள்ளுத்தரும் எம்பெருமானாக கிழக்கு நோக்கி ஆஜானுபாகுவாக இருந்து எம்பெருமானி நாமெல்லாம் நிமிர்ந்துதான் சேவிக்க முடியும். அப்படிப்பட்டதான உயர்ந்த இடத்திலே திருவடி முதல் திருமுடி வரை எம்பெருமானை சேவிக்கக்கூடியதான அழகை கண்கொள்ளா காட்சியாக நாமெல்லாம் காண இருக்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த வேந்தன்பட்டியிலே எழுந்தருள் இருந்து கொண்டு நம்மளை எல்லாம் காப்பாற்றி அருள்பாலித்து நமக்கு வேண்டியதான செல்வங்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான இந்த சுலபமாக சேவிக்கக்கூடியதான எம்பெருமானை திருப்பதி சென்று கஷ்டப்பட வேண்டாம், எல்லோரும் இங்கு வந்து சேவித்து எம்பெருமானுடையதான அருளை பெற்றுக்கொள்கள் என்பதற்காகவே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கட கோவிந்த எம்பெருமான் இங்கு வந்திருக்கின்றார். ஆதலால் அனைவரும் இங்கு வந்திருந்து எம்பெருமானுடையதான அழகை சேவித்து திருப்பதி எம்பெருமானுடைய அருளை இங்கேயே பெற்றுக்கொண்டுவாறு அனைவருடைய சார்பாகவும் ஆறுமுகம் செட்டியாருடைய குடும்பத்தின் சார்பாகவும் சிதம்பரம் செட்டியார் அவர்களுடையதான குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரையும் இங்கு நம்முடையதான ஸ்ரீவாரி எல்லித்திரும் எம்பெருமான் கோவிலுக்கு வருக வருக என வரவேற்பதில் நாங்கள்லாம் மிக்க மகிழ்ச்சியை அடைகின்றோம். மங்களானி பவந்து லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். வைகானச முறைப்படி 3 நாட்கள் இந்த யாகசாலை பூஜையானது நடைபெறும். நேற்று மாலை முதல் காலம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று மாலை நாளை காலை 4 காலங்கள் இந்த யாகசாலை பூஜை நடைபெற்று நாளை காலை சரியாக 9 மணி முதல் 10:15 மணிக்குள் மகா சம்பரோக்ஷணம் மகா கும்பாபிஷேக தீபமானது சமகாலத்தில் ராஜகோபுரத்திற்கும் பிரதான கோபுரத்திற்கும் உள்ளுக்குள்ளே அனைத்து சுவாமிகளுக்கும் ஆவாகனம் நடைபெற்று திவ்ய பிரபந்த சாத்துமறை 4 வேதங்களுடையதான சாத்துமறை மகதாசீர்வாதம் நடைபெற்று அதன் பிறகு பொது தரிசனமானது ஆரம்பிக்கப்படும். சரியாக ஒரு 11 மணிக்கு அனைவரும் பொது வழியிலே வந்திருந்து எம்பெருமானை சேவிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே செல்லக்கூடியதான வழி, இது வெளியிலே வரக்கூடியதான வழி. நான் சொல்லப்பட்ட பிரகாரம் இதன் வழியிலே சென்றீர்கள் என்றால் எல்லா பெருமானையும் சேவித்து கோவிந்த எம்பெருமானையும் சேவித்து இந்த வழியிலே வெளியில் வரும்பொழுது உங்கள் கையிலே லட்டு இருக்கும், எம்பெருமானுடைய பிரசாதம் லட்டு இருக்கும். லட்டை வாங்கி கொண்டு இப்படியே வெளியில் சென்று இந்த ஊரணியை பிரதட்சிணமாக சென்று அவரவர்கள் வீட்டை அடையலாம் என்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் சார். இந்த கோவிலானது நமன சமுத்திரத்தை சேர்ந்த சபதி பாண்டியன் அவர்கள் மற்றபடி பிளானர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தா கூட இங்கே ஸ்பாட்டில் நின்று இதை எக்ஸிக்யூட் பண்ணி இதை ஒரு முழுமையான வடிவமாக கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய உழைப்பு வேணும். அதுக்கு நம்ம சிதம்பரம் அண்ணன் கூட இருக்கிற என்ஜினியர் நம்ம வளையப்பட்டியை சேர்ந்த ரவிச்சந்திரன் செட்டியார் இருக்காங்க. அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பெருமாள் கோயில் உதயமாகும் போது சிதம்பரம் சார் அவங்க கேட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு. கண்டிப்பாக பார்த்து தரேன்னு என்னால் வந்து பார்த்தோம்.
நல்லா சிறப்பாக அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டு சிறப்பாக செஞ்சோம். அவங்க நினச்ச மாதிரி ஓரளவு இல்லை, அவங்க மன நிறைவுக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மற்றபடி எல்லாருமே இதில் அதாவது உள்ளார்த்தமாக, அதாவது கடவுளுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காசுக்காக செய்கிறோம்னு இல்லாமல் கடவுளுக்காக செய்கிறோம்னு எல்லாருமே ஈடுபட்டு இந்த திருப்பணியை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? தான் சபதி நமனசமுத்திரம் பாண்டியன். நமனசமுத்திரம் காளிதாசன் சிற்பக்கலை கூடம் கோயில் பணிகள் செய்வதற்காக நம்மளை அர்ப்பணித்திருக்கார் ஆண்டவன். அந்த கோயிலை, அந்த பணியை நம்ம செஞ்சு கொண்டு வருகிறோம். நன்றி. இந்த சாமி எத்தனை அடி உயரத்தில் இருக்குது, அதை பற்றி விவரம் என்ன? சாமி வந்து 5 அடி உயரம். சரி. பீடம் வந்து ஆதார பீடம் 1 அடி, உபபீடம் வந்து 2 அடி உயரம். மொத்தம் 5, 6, 7 அடி வருது மொத்தம் உயரம். 8 அடி வருது மொத்தம் உயரம் சாமி உள்ள அளவு. கருவறை வந்து 8 உள்ள வச்சுருக்கோம். சரி. இப்போ வழக்கமாக இந்த மாதிரி பெரிய முகூர்த்தங்களை வடிவமைக்கும் போது சில அதிசயங்கள் நிகழும். அதுக்குன்னு சில அனுஷ்டானங்கள் இருந்து பண்ணுவீங்களா, இல்லை எப்படி நீங்கள் வடிவமைப்பீங்க? அனுஷ்டானங்கள் இருந்து தான் பண்ணுறது. எப்படி அது என்ன இருப்பீங்க? அதில் வந்து ஆஸ்தானம் வந்து ஆயாங்கிற ஒரு வாஸ்து இருக்குது. சரி. வாஸ்து பிரகாரம் அதை அமைக்கணும். சரி. அப்புறம் கோயில் கட்டுற ராசி நட்சத்திரம் அவங்க அமைப்பு வேணும். அவ ஊரோட அமைப்பும் வேணும். இதுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஆமாம். இப்போ வந்து ஐயா அவர் அந்த பெரிய ஐயா, அப்புறம் சின்ன ஐயா ராசி நட்சத்திரம் இதை வச்சு தான் இதை பண்ணணும். சரி. அது அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. மகிழ்ச்சி, நன்றி. திரு ரவிச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நமக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிவன் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் அவங்க கட்டினது தான். அதே மாதிரி ராங்கியத்தில் அன்னதான மண்டபம், அதுக்கு மேலே தங்க விடுதியும் அவங்க கட்டினது தான். எனக்கு சென்னையில் முத கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தது அவங்க தான். எது சொன்னாலும் உடனே செய்வோமுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கொஞ்சம் சொத்து பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தோம்னா, இல்லை சார் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அந்த முன்னாடி இருக்க ஃபென்சிங் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக முதல் நாள் காலையில் பேசுகிறேன், அடுத்த நாள் மத்தியானம் ஒர்க்கு கம்ப்ளீட்டட். அது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து சொன்னிட்டோம்னா எப்படியும் பண்ணிடலாம், அது அப்படின்னு கொஞ்சம் இறங்கி பண்ணுவாங்க. அதனால் அது வருது. அதே மாதிரி சபதியை பொறுத்த வரைக்கும் தவறுகள் பண்ணாலும் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அசராமல் எடுத்துகிட்டு திரும்ப பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு இது தான். சில பேர் என்னென்னா, செஞ்ச தப்பை வந்து சரியாக இருக்குன்னுவாங்க. அப்படி இல்லாமல் இல்லை எடுங்கன்னா எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து எல்லா விதத்துலேயும் எவ்வளோ மேக்சிமம் நம்ம வந்து இது விதிப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த கோயில் இந்த சிலைகள் வாங்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணவங்க நம்ம நெல்லியான் அவர்கள். ஏன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து கிடைக்குங்கிறது தெரியல, கொடுக்குறாங்கங்கிறது தெரியும், வாங்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு முழு உதவி செஞ்சு எங்களை பண்ணி கொடுத்தவங்க திரு நெல்லியான் அவர்கள். அவளுக்கு இப்போ என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால் இப்போ ரவி இன்ஜினியருங்கிறவங்க அவங்க சொன்ன மாதிரி கோயிலுக்காக பண்ணுறோம்னு சொன்னாங்க, எனக்காகவும் பண்ணுறாங்க, பணம் காசுக்காக பண்ணலை. அதனால் அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான். நன்றி, வணக்கம். நெல்லியான் பள்ளத்தூர். ஓம் நமோ வெங்கடேசாய. அண்ணன் ஆறுமணனும் சிதம்பரனும் என்ன நினச்சாங்களோ, பெருமாள் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். அந்த ஈடுபாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் திருப்பதி மாதிரி ஒரு பெருமாளை கொண்டாந்துடணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. அந்த ஆர்வப்பட்டதுடன் விளைவாக இன்றைக்கி எப்படி நந்தி உலகம் முழுக்க ஃபேமஸோ, அதே மாதிரி அள்ளித்தரும் பெருமாளும் உலகம் முழுக்க ஃபேமஸாக வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லை, ரொம்ப கொஞ்ச காலத்திலே அள்ளித்தரும் பெருமாளுக்கு அள்ளித்தருவார் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கையோட தான் பேரே அப்படி அமைஞ்சிருக்கு, அள்ளித்தரும் பெருமாள் என்று. அவர் சிரிக்கிறதா பாருங்கள். சாயங்காலம் அலங்காரம் பண்ண விட்டு சாமி உற்சவரையும் பாருங்கள், மூலவரையும் பாருங்கள். உண்மையிலே நம்மளை பார்த்து அப்படி தத்துருவமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் கடவுளோட மகிமை. எப்படி ஆத்மார்த்தமாக இருக்காங்களோ அந்த மாதிரி தான் கோவிலும் ஆத்மார்த்தமாக அமைஞ்சிருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க எண்ணம் போல் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் உலகம் முழுக்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நல்ல உள்ளம் 2 பேருக்கும். அது அவங்க 2 பேர் பொறுப்புலையுமே இந்த கோயிலை பெரும்பாடுபட்டு பொருட்செலவு அதிகமாக செஞ்சு, எவ்வளோ பொருட்செலவானாலும் பரவாயில்ல, கோயில் நல்லா அமையணும். அவங்களுக்கு ஒரே நோக்கம், ஒரே எண்ணம்.
அதே மாதிரி ரவிச்சந்திரன் அண்ணனும் எங்கள் இன்ஜினியர் தான். அவங்களும் எனக்கும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பெருமாள் அவங்க ஊருக்கு வருவார், கண்டிப்பாக வருவார், எனக்கு தெரியாது ஆனால் வருவார் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கு என்ன முயற்சிகள்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு நல்லபடியாக வந்துட்டார். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். नित्यं वेदयते गुहाशीं प्रभुं भर्गो माया
கோவிந்தா கோவிந்தா. பக்த கோடிகளே, இப்பொழுது யாகசாலையிலே பூர்ணா ஆங்காங்கே இருக்கக்கூடியதான பக்த கோடிகள் அனைவரும் யாகசாலை முன்பு வரும்படி அனைவருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது காலம் இந்த யாகசாலை பூஜையானது இப்பொழுது பூர்ணாவதி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து முடித்துக் கொள்ளப்படும். மாலை சரியாக 4:30 மணிக்கு நம்முடையதான ஸ்ரீவாரி அள்ளித்தரும் எம்பெருமானுக்கு முதல் அபிஷேகம். அதனால உங்களால என்னெல்லாம் சுவாமிக்கு தர முடியுமோ பால் நிறைய வாங்கி கொடுங்க. எம்பெருமானுக்கு பிடிச்சது ரொம்ப பால் திருமஞ்சனம். பால் திருமஞ்சனம் முடிந்த உடனே எம்பெருமானுக்கு திரவிய பொடி திருமஞ்சனம், அதனை தொடர்ந்து மஞ்சள் பொடி திருமஞ்சனம். அதே காலை 9 மணி முதல் 10:15 மணிக்குள் எங்களுடைய ஸ்ரீவாரி எம்பெருமானுக்கு, நீங்க நினைப்பாரு சாதாரணமா இல்ல, உங்களுடைய நம்மளுடைய எங்களுடையதான ஸ்ரீவாரி அள்ளித்தரும் எம்பெருமானுக்கு மகா சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேக வைபவத்தை செய்ய இருப்பதால் வைகுந்த லோகத்திலே இருக்கக்கூடியதான அனைத்து தேவதைகளும் இங்கு வர வேண்டும். வேந்தன்பட்டிக்கு ஸ்ரீவாரி அள்ளித்தரும் எம்பெருமான் யாகசாலைக்கு வந்திருந்து நாளை நடக்க இருக்கக்கூடியதான இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்திலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு அனுகிரகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியதான ஒரு விசேஷமான யஜ்யம், தேவதா ஆஹ்வானம், ஔத்திர பிரசம்சனம் என்று பெயர். எங்களுடையதான பெரியோர் Amen.
Swaha